வீட்டுக்கு ஒரு தனி விமானமே வைத்திருக்கும் அதிசயமான ஒரு நகரத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாகவே விமானம் வைத்துக் கொண்டு விமானத்தில் தான் அவங்க எங்க போனாலும் வந்தாலும் போவாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லயும் நம்ம காரோ பைக்கோ வச்சிருக்கா போல எல்லா வீட்லயுமே விமானம் இருக்குங்க. அப்படி ஒரு நகரம் வந்து நாம வாழக்கூடிய 195 நாடுகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் விமானம் இருக்கு. சோ ஏன் அங்க எல்லார் வீட்லயும் விமானம் இருக்கு, அந்த நகரம் எங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு, எதுக்காக விமானத்தை வந்து பயன்படுத்துறாங்க, எப்படி இந்த சாத்தியமானது இந்த விஷயம் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு நம்ம சேனல ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் அனுபவிச்சு வச்சிரும். வாங்கி இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு வீட்டிலும் விமானம் வைத்திருக்கக்கூடிய நகரம் எங்க இருக்குன்ற அற்புதமான அதிசயமான தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் நகரங்கள் இருக்கும். எல்லா நகரிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து முன்னேறி இருப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியாவுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குட்டி ஏரோப்ளைன் வந்து வச்சிருக்காங்க, அதாவது விமானம் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் வீட்டுல காரை பார்க் பண்றா போல அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஏரோப்ளைன் வந்து பார்க் பண்ணிருப்பாங்க. இந்த காட்சியை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரமிப்பை ஏற்படுத்தும். இது கனவா இல்ல நனவா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவங்க 100% அங்க இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு விமானத்தை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இந்த விமானத்தின் மூலமா தான் அவங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த விமானத்தை தான் அதிகப்படியா அவங்க பயன்படுத்துவாங்க. அங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானம் வந்து எத்தனை விமானங்கள் அந்த நகரத்துல இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்துல கேமரான் ஏர்பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த நகரத்தோட பேரா பார்க்கும்போது கேமரான் ஏர்பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட அங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 வந்து ஹவுஸ் வந்து இருக்கு. அதாவது 200 வீடுகளுக்கும் மேலான வீடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குமே தனித்தனியாக விமானம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. விமானத்தை வந்து பயன்படுத்துறாங்க. முக்கியமான சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த 200 வீட்டிலும் இருக்கக்கூடிய அனைவருக்குமே விமானம் ஓட்டுவதற்கான பயிற்சிக்கான அந்த காப்புரிமையும் விமானத்தை இயக்கக்கூடியவர்கள் தான் அங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாம முன்னாள் ராணுவ வீரர்களும் விமான பைலட் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களாதான் அங்க குடியிருக்காங்க. மருத்துவர் இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, இவங்களாம் இருக்காங்க. ஆனாலும் அதிகப்படியான வசிக்கக்கூடிய மக்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏர்போர்ட் சம்பந்தமானவங்க தான், பிளைட்டை இயக்கக்கூடியவங்க தான் அங்க அதிகப்படியா இருக்காங்க. 2ஆம் உலக போருக்கு பிறகு 1863ஆம் ஆண்டு இந்த கேமரோன் ஏர்பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் பாத்தீங்கன்னா 1963 2ஆம் உலக பிறகுதான் வந்து இதை உருவாக்குனாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் உலக போருக்கு பிறகு விமானத்தோட தேவை அதிகப்படியா வந்து இருக்கு. விமானத்தை வந்து அமெரிக்கா வந்து ஊக்குவிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காகவே அமெரிக்காவில் இந்த நகரம் முழுமைக்கும் விமானத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நகரமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த போருக்கு பிறகு வந்து விமானத்துல இருந்து விமான பைலட் நிறைய பேர் ரிட்டையர் ஆயிருப்பாங்க. விமானம் சம்பந்தமான பயிற்சி கொடுக்குறவங்க இது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தை கட்டமைக்கணும்ன்ற விஷயத்துக்காகவே இந்த நகரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே விமானத்தை இயக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. யாருக்குமே விமானம் ஓட்டாதவங்க இங்க கிடையாது, எல்லாருமே ஓட்டுவாங்க. விமானம் ஓட்டுறவங்க எல்லாருமே அங்க இருக்கிறதுனால இது அங்க சாத்தியமா இருக்கு பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம அந்த நகரத்துல கூடிய எல்லா சாலைகளும் 100 அடிக்கு குறையாம இருக்கிறதுனால இங்க பிளைட்டை வந்து ஏற்றவும் இறக்கவும் வந்து அவங்க ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. அழகா இறங்கிட்டு அவங்க அப்படியே ஸ்ட்ரீட் வழியா நம்ம கார் ஓட்டிட்டு போற மாதிரி ஓட்டிகிட்டே போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற கேரேஜ்ல அவங்க அதை பார்க் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த காட்சியெல்லாம் பார்க்க உங்களுக்கு பயங்கர பெருமைப்பா இருக்கு. எனக்கே பயங்கர பெருமைப்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல ஒவ்வொரு வீட்டுல சைக்கிள் இருக்குது ஒரு காலகட்டத்துல வந்து பஞ்சமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் கார். இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லயும் கார் இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. கார் இருந்தா ஓகே அப்படின்ற விஷயம். ஆனா நாம சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கேமரான் ஏர்பார்க்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பிளைட்டை வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ண பிரஸ் பண்றீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச இந்த பதிவு உங்க அவங்களுக்கு தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.